ஜனநாயகன் பட வழக்கு முறைப்படி வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை திரையில் காணலாம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரி தொடரப்பட்ட வழக்கு முறைப்படி வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு பகிரலாம். ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மனு என்பது இன்றைக்கு முறைப்படி வாபஸ் பெறப்பட்டிருந்தது. ஏற்கனவே நேற்று பதிவுத்துறையில அதற்கான கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா அவர் முன்பு முதல் வழக்காக இன்று பட்டியலிடப்பட்டிருந்தது. இதையடுத்து இன்று காலை பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் இந்த படத்திற்காக நாங்கள் மறு தணிக்கைக்கு நாங்கள் சென்றிருப்பதனால் இந்த வழக்கை வாபஸ் பெறுகிறோம் என்றும் அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து நீதிபதி பி.டி. ஆஷா அதற்கான அனுமதி வழங்கி அந்த வாபஸ் பெறுவதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். ஆக சட்ட போராட்டம் என்பது ஜனநாயக படத்திற்கான சட்ட போராட்டம் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர்கள் சென்சார் போர்டு தான் இன்று அவர்களுக்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம், அதாவது விஜயனுடைய கடைசி படம் ரிலீஸ் செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கவில்லை என்று கூறிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா தான் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க வேண்டும், மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் உத்தரவை ரத்து செய்திருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு, அதாவது தலைமை நீதிபதி அமர்வு முன்பு சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருந்தது. மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவ அமர்வு இந்த வழக்கை பொறுத்தளவு தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும், நீங்கள் வேணால் நிவாரணத்தை மாற்றி கேட்டு தனி நீதிபதி மீண்டும் முன்பு வழக்கு தொடரலாம் என்று ஒரு நிவாரணத்தை வழங்கி இருந்தார். இதையடுத்துதான் அவர்கள் முன்பு கேவிஎன் நிறுவனம், அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பு முன்பு 3 கேள்விகள் எழுந்திருந்தது. ஒன்று, உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதா, அல்லது தனி நீதிபதி முன்பு வழக்கை நடத்துவதா, அல்லது மறு ஆய்வுக்கு செல்வதா என்ற 3 கேள்விகள் எழுந்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் வழக்கறிஞர் குழு மற்றும் மற்றவர்களுடன் ஆலோசித்து அவர்கள் உடனடியாக மறு ஆய்வுக்கு அந்த படத்தை அனுப்பி அதற்கான முடிவை எடுத்தனர். அதன் அடிப்படையில் தான் நேற்று அதற்கான கடிதத்தை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதாவது நாங்கள் மறு தணிக்கைக்கு சென்றுள்ளோம், எனவே வழக்கை வாபஸ் பெறுவதாக பதிவுத்துறை தெரிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த வழக்கு முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டு அந்த நீதிபதி பி.டி. ஆஷா அந்த வழக்கைக்கு திரும்ப பெறுவதற்கான அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து சென்சார் மறு தணிக்கை குழு இதற்கான ஆய்வை மேற்கொள்ளும். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்குள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 9 பேர் கொண்ட குழு, அந்த மறு தணிக்கை குழு இந்த படத்தை மீண்டும் ஆய்வு செய்யும். இதுல ஏற்கனவே பார்த்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் தான் ஒரு சில ஆட்சேபனைகளை எழுப்பியிருந்தார். குறிப்பா மத மோதல்களை உருவாக்கக்கூடிய வழக்கு, அதாவது காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் ராணுவம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதனால தான் அந்த ஆட்சேபனை என்பது எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில அந்த காட்சிகள் தொடர்பான நிபுணர்கள் எல்லாம் வரவழைத்து அந்த படம் மறு தணிக்கை என்பது செய்யப்பட்டு மீண்டும் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 9 ஏற்கனவே இருந்த அந்த 5 பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்றவர்கள் யாரும் இந்த 9 பேர் குழுவில் இடம்பெற மாட்டார்கள். அந்த மறு தணிக்கை என்பது ஒருவேளை சென்னையிலும் நடைபெறலாம், அல்லது மும்பையிலும் சென்சார் போர்டு அமைந்திருக்கக்கூடிய அந்த மும்பையிலும் நடைபெறலாம். அந்த தணிக்கை குழு பார்வையிட்டு சில காட்சிகளை நீக்கவோ அல்லது மியூட் செய்யவோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது உத்தரவுகளை பிறப்பித்தால் அதன் அடிப்படையில் அந்த பட தயாரிப்பு குழு அந்த காட்சிகளை நீக்கிவிட்டு படத்தை தயாரித்து, அதாவது ரிலீஸ் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அந்த சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. ஒருவேளை அந்த சான்றிதழ் வழங்க ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம்.